ஜீவன் தரும் வார்த்தை. பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு போய் உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24. உங்கள் காணிக்கையை அங்கேயே பலிபீடத்தின் முன் வைத்துவிட்டு முதலில் சென்று அவர்களோடு ஒப்புரவாகுங்கள், பின்னர் வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். மத்தேயு 5:24. First go and be reconciled to them, then come and offer your gift. Matthew chapter 5 verse 24. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு மிகவும் ஆழமான ஒரு உண்மையை கற்றுத்தருகிறார். பல நேரங்களில் நாம் தேவனை ஆராதிக்க விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம், வேதாகமம் வாசிக்கிறோம், திருச்சபைக்கு செல்லுகிறோம். இவை அனைத்தும் நல்லவை. ஆனால் இயேசு ஒரு முக்கியமான கேள்வியை நம்மிடம் கேட்கிறார். உன் இருதயத்தில் யார் மீதும் கசப்பு இருக்கிறதா? ஏனெனில் தேவன் நம்முடைய வெளிப்புற ஆராதனையை மட்டும் பார்க்கவில்லை, நம்முடைய இருதயத்தையும் பார்க்கிறார். ஒருவரோடு பகை வைத்து கொண்டு மன்னிக்காமல் இருந்து கோபத்தை பிடித்து கொண்டு தேவனிடம் வருவது உண்மையான ஆராதனை அல்ல என்று இயேசு நினைவூட்டுகிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், முதலில் சென்று ஒப்புரவாகு. கவனியுங்கள், இயேசு அடுத்த வாரம் பார்த்துக்கொள் என்று சொல்லவில்லை, முதலில் போய் ஒப்புரவாகு என்று சொல்லுகிறார். ஏனெனில் உடைந்த உறவுகளை சரி செய்வது தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமானது. மன்னிப்பது எளிதல்ல. சில காயங்கள் ஆழமாக இருக்கலாம், சில வார்த்தைகள் இன்னும் வலிக்கலாம். ஆனால் நாம் மன்னிக்கும் போது மற்றவர்களை விடுவிப்பது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தையும் விடுவிக்கிறோம். சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், அவர் முதலில் வரட்டும் என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ முதலில் செல். அதுவே கிறிஸ்துவின் அன்பு, அதுவே உண்மையான கீழ்ப்படிதல். இன்று இந்த வசனம் நம்மிடம் கேட்கிறது, உன் ஜெபத்தை தடுக்கிற கசப்பு ஏதாவது இருக்கிறதா? இருந்தால் அதை தேவனிடம் ஒப்படைப்போம், மன்னிப்போம், ஒப்புரவாக முயற்சிப்போம். ஏனெனில் சமாதானத்தை உருவாக்குகிறவர்களே தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் இருதயத்தில் இருக்கும் கசப்பு, கோபம், மன்னிக்காத மனப்பான்மை ஆகியவற்றை நீக்கிவிடும். எங்களை காயப்படுத்துகிறவர்களை மன்னிக்க கிருபை தாரும். உடைந்த உறவுகளை சரி செய்ய தைரியம் தாரும். எங்கள் ஆராதனை வெறும் வார்த்தைகளில் இல்லாமல் அன்பும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கச் செய்யும். எங்கள் இருதயத்தை தூய்மைப்படுத்தி உமக்கு பிரியமானவர்களாக வாழ உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.